நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். நான் நிறைய பினான்சியல் அட்வைஸ் பாத்தீங்கன்னா எங்க அப்பாட்ட கேட்பேன். நான் கேட்கலனாலும் அவரே எனக்கு போன் பண்ணி சொல்லிடுவாரு. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐடிசி வந்து விழப்போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியப்படுத்தினாரு. நான் ஐடிசியை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேர்த்துட்டு இருக்கேங்கிற அந்த விஷயம் அவருக்கு தெரியும். அதனால எனக்கு போன் பண்ணி வான் பண்ணாரு, ஐடிசியை ரொம்ப நம்பாதரா அப்படிங்கிற மாதிரி. பட் அது வந்து ஃபால் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் நான் லாங் டேர்முக்கு தான் அதை கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சில எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்திருந்தேன். இவரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 வருஷம், அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க. பட் இஸ் நாட் ஏ ட்ரேடர். அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இப்ப ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. பட் வந்து இவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம்ஸையும் வந்து பார்த்திருப்பாங்க இவங்க பீரியட்ல. அதே மாதிரி அந்த லேமன் கிராஷ் 2008ல அந்த பிரச்சனையும் அவங்க வந்து பார்த்திருப்பாங்க. சோ அதனால பினான்ஸ் சம்பந்தமான சில விஷயங்களை விட்டு நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறேன். நீங்க சொல்லுங்கப்பா, இப்ப இந்த ஐடிசி கீழே விழுந்திருக்குது இல்லையா? இப்ப இந்த ட்ரம்ப் டாரிஃப் வேற தனியா போயிட்டு இருக்கு போல இருக்கு. சோ இப்ப மார்க்கெட் எப்படி இருக்கு? இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலவரத்துல நம்ம மார்க்கெட்ல முதலீடு பண்ணலாமா வேணாமா, அது சொல்லுங்க. மார்க்கெட்டே இப்ப ஆல் டைம் ஹைல இந்த இயக்கத்துல தான் இருக்கு. இப்ப போய் அதிகமா முதலீடு பண்றது தவறு. ஏன்னா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. உலகத்துல பல நிகழ்ச்சிகள் வந்து நம்மளை பாதிக்கும். என்ன இப்ப அமெரிக்காவுல என்ன ட்ரம்ப் முடிவெடுக்கிறாரோ அது இந்திய பங்கு சந்தையை பாதிக்கும். காரணம் என்னன்னா, உலகமய மக்கள் வந்த பிறகு பங்கு வர்த்தகத்துல அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள், வல்லரசு நாடுகள் தலையீடு அதிகமாக இருக்கும். ஏன்னா பெரிய நாடுகளுடைய பணம் தான் இந்திய வர்த்தகத்துல அதிகமா பயன்படுத்தப்படுது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நிறைய பணத்தை இந்தியாவுல முதலீடு பண்ணி அதோட லாபத்தை அவங்க வெளியே எடுத்துட்டு போவாங்க. அவங்க லாபத்தை வெளியே எடுக்கும் போது நமக்கு இறங்கும். அவங்க மீண்டும் நம்ம இறங்கின பிறகு மீண்டும் உள்ள வருவாங்க. இப்படி நம்முடைய பணம் பலராலையும் பங்கு போட்டுக் கொள்ளப்படுகிறது. ஆமா, அது எப்படின்னா வந்து வேல்யூ கம்மியா இருக்கும் போது அவங்க உள்ள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. வேல்யூ அதிகமான பிறகு அவங்க வந்து வித்துட்டு அதை பணமாக்கிட்டு அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் அவங்க டிவிடெண்டாவோ அதுக்கப்புறம் என்ன நடக்குனாக்க, இங்க பேனிக்னாலேயே இங்க இருக்கிற அந்த இன்வெஸ்டர்ஸும் லோக்கல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, குறிப்பா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க ஷேர் பிரைஸ் கொஞ்சம் கம்மியான உடனே அவங்களும் வந்து வாங்குறதை நிறுத்துவாங்க, இல்ல வாங்கினதை வந்து விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்ல அந்த பிரைஸ், அந்த பர்டிகுலர் ஷேரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்டினியூஸா டிராப் ஆகிட்டே இருக்கும். அந்த நேரத்துல எஃப்ஐஐஸ் வந்து மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண தொடங்குவாங்க. இது வந்து ஒரு சுழற்சி மாதிரி இது நடந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே இப்போ வந்து பங்கு வர்த்தகத்துல ஈடுபடுவதும் அதிகமாகிட்டு இருக்காங்க. பணம் சாதாரண மக்கள்கிட்ட இருந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகுது. மியூச்சுவல் ஃபண்டு ஆராய்ச்சி பண்ணி அவங்க சில பங்குகளை சேகரிப்பாங்க, அதிகப்படுத்துவாங்க. அதுல இருந்து லாபத்தை அதிகப்படுத்தி மற்ற சாதாரண இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது காலப்போக்கில் என்ன ஆகுதுனாக்கா இது ஒரு தனி வர்த்தகம் ஆயிடுது. மியூச்சுவல் ஃபண்ட் வர்த்தகம். மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டு அமைதியா இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளை விட அவங்களுக்கு ஆராய்ச்சி அதிகம், ஆள் பணம் அதிகம், ஒவ்வொரு துறையில என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு 2%, 1%, 3%ன்னு அதிக அளவு பங்குகளை வச்சிருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க அந்த ஒரே கம்பெனியை வாங்கி வித்து அதிகமா பணம் சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனா வந்து சிறு முதலீட்டாளர்கள் ஏதாவது ஒரு பங்கை நம்பி வாங்குவாங்க. அது இறங்க ஆரம்பிச்சாங்க, உடனே பயந்துகிட்டு விற்பாங்க. ஏற ஆரம்பிச்சாங்க, இன்னும் ஏறும்னு உட்கார்ந்து இருப்பாங்க. அது ஏதோ ஒரு நியூஸ் வரும், திடீர்னு அது கீழே விழுவோம். அந்த நேரம் வந்து இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. பணமும் இவங்க கிட்ட அதிகமா இருக்காது. புரியுது. பணம் வந்து நம்ம பணம் இல்லை, இது நமக்கு ரீசெண்டா தேவைப்படாது, எதிர்காலத்துல நீண்ட நாள் நம்ம வச்சிருக்கலாம், இந்த பணத்தை நம்ம முதலீடு பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நம்புறவங்க தான் இதுல ஓரளவு சமாளிச்சு வெளியே வர முடியும். ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றது, ஒரு திமிங்கல வேட்டைக்கு போகும்போது திமிங்கலத்தோட போறவங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். திமிங்கலத்துக்கு எதுக்க வர்றவங்க அந்த திமிங்கலத்துக்கு இரையாயிடுவாங்க. அது போல மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் அவங்க பக்கமே நம்ம போயிருந்தோம்னா ஓரளவு சமாளிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அதுக்கு ஒய்டு நாலேஜ் வேணும். இந்த ஒரு பெரிய முன்னெல்லாம் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் வந்து எந்த பங்கை வாங்குறாங்க, எந்த பங்கை அக்யூமுலேட் பண்றாங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அது வழியா நம்ம போயிட்டு இருந்தோம்னா ஓரளவு சமாளிச்சுக்கலாம். அவங்க டெய்லி செய்வாங்க, டெய்லி வாங்குவாங்க, விற்பாங்க, பல்க் ட்ரேடிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் செய்ய முடியாது. அது மட்டும் இல்ல, நம்ம எந்த பணத்தை போட்டாலும் அது பலராலும் பங்கு போடப்படுது. கமிஷனா போகுது, அரசாங்கத்துக்கு வரியா போகுது. சின்ன ட்ரேடிங்ல வந்து எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப இந்த திமிங்கலம்னு சொன்னீங்கல்ல, இந்த திமிங்கலங்களே நம்மளை ஏமாத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பெரிய நிறுவனங்கள் வந்து அதிகமா ஒரு ஸ்டாக் மேல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அந்த ஸ்டாக் பிரைஸ்
பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. அதுவும் உண்டு. அதுக்கப்புறம் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் அது உள்ள வரும்போது அந்த பெரிய இன்வெஸ்டர் வந்து வித்துட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த ஐபிஓலயே பாத்தீங்கன்னா நிறைய ஐபிஓஸ் எல்லாம் இதுதான் நடக்குது. ஐபிஓல அந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆகி நிறைய பேரால சப்ஸ்கிரைப் செய்யப்பட்டு அது வந்து நிறைய பேருக்கு பகிர்ந்து வழங்கிய பிறகு அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு இல்லையா, அந்த பிளக்சுவேஷன், அந்த வாலட்டிலிட்டி, அதை யூஸ் பண்ணிட்டு ப்ரொமோட்டர் வந்து அந்த ஸ்டாக் வந்து வித்துட்டு வெளியேறாங்க. அதுதான் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஷேர். சார், ஷேர்ல மார்க்கெட்ல பங்கு வர்த்தகத்துல எப்போ வாங்கணும் எப்போ அதை விற்கணுங்கிறது தான் முக்கியம். நம்ம ஒரு டார்கெட் வச்சுக்கணும். 5% இறங்கினா வித்துட்டு அமைதியா இருக்கிறது நல்லது. ஏன்னா மேல இன்னும் ஒரு 10% இறங்கினா அப்ப என்ட்ரு ஆகலாம். அப்ப கூட உடனே என்ட்ரு ஆகக்கூடாது. அது இறங்கிட்டு அப்புறம் ஏற ஆரம்பிக்கும் போது என்ட்ரு ஆகணும். அது வந்து ஆவரேஜிங்னு சொல்றது. பட் நாங்க வந்து ஒரு லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணும்போது, லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாக்கா எந்த ஒரு கம்பெனியும் அந்த மாதிரி நம்பிக்கைக்குரிய கம்பெனி கிடையாது. நம்ம இந்திய நாட்டில் எடுத்துக்கிட்டாக்கா ரிலையன்ஸ், டாடா, அதானி. ரிலையன்ஸ் நீங்க நம்புறீங்களா? ரிலையன்ஸ் நம்பிக்கைக்குரிய கம்பெனி தான். ஏன்னா காரணம் அவங்க வந்து ஆயில் ஃபீல்டுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஆக்சுவலா அதை நான் வந்து வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். பட் வந்து எனக்கு என்னமோ வந்து அவங்க ஏதாவது கலாபரம் பண்ணிடுவாங்களான்னு பயமா இருக்கு. இல்ல எதை வாங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும். கொஞ்சம் இப்போ ஒரு ஷேர் 1600 வாங்குறோம்னா ஒரு 5 ஷேர் வாங்கலாம். அதுல போய் 100 ஷேர் வாங்கினாக்கா சிறுமுறையிட்டாரும், அதாவது முழு பணத்தையும் போட்டுறக்கூடாது. முழு பணத்தையும் போட. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு எடுத்து வைக்கிற பணத்துல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான் நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல போடணும். இல்ல அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல அது அப்பா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க இல்லையா, அதையும் நீங்க வந்து அப்படியே போடக்கூடாது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 100% மணி இருக்குன்னா அதுல 10% நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த 10% முழுசா ஸ்டாக் மார்க்கெட்ல போடக்கூடாது. அடுத்து அந்த ஸ்டாக் பிரைஸ் இறங்குனுச்சுன்னா மறுபடியும் அதை வாங்குறதுக்கு நமக்கு பணம் வேணும். அப்ப நீங்க வந்து ஒரு 2% 3% முதல்ல விட்டு வெள்ளோட்ட மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ஸ்டாக்ஸ் வாங்குங்க அப்படிங்கறத அவர் வந்து சொல்றாரு. நம்மளால ஒரு 50 ஸ்டாக் ஹோல்டு பண்ண முடியும்னு சொன்னா முதல்ல 10 வாங்கணும். 10 வாங்கிட்டு வெயிட் பண்ணணும். அதோடைய ஃபிளக்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஏறி இறங்கி இருந்தாக்கா அமைதியா இருக்கலாம். திடீர்னு ஒரு நாள் 5% இறங்க ஆரம்பிச்சதுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துட வேண்டியதுதான். வெளியே வந்துட்டு அமைதியா பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்கணும். அது மேல இன்னும் ஒரு 10% 15% இறங்குனதுன்னா அதுக்கு பிறகு அது மீண்டும் ரெக்கவர் ஆகுதான்னு பார்க்கணும். ரெக்கவர் ஆனதுன்னா மீண்டும் கொஞ்சம் என்டர் பண்ணலாம். நம்ம அதை டார்கெட்ல வந்து இறங்க இறங்க வாங்குவோம்னு நினைச்சோம்னா சமயத்துல ஃபெயில் ஆயிடுவோம். அதே மாதிரி ஏறும் போது ஏற வச்சுக்குவோம்னு இருக்கிறது தப்பு. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20% நம்ம ஒரு டார்கெட் வச்சோம்னா 20% வரும்போது நம்ம வாங்கினதுல ஒரு பாதியாவது அல்லது காவாசியாவது வித்துட்டு அதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும் மணியை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணேன்னாக்கா ஆவரேஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். நம்மளோட ஹோல்டிங் ஆவரேஜ் ஒரு ஷேர் 1600 வாங்கணும்னா அது ஒரு 20% ஏறின பிறகு நம்ம ஒரு கால்வாசியை வித்துட்டோம்னா இந்த 1600 1500 ஆயிடும் நம்மளோட ஆவரேஜ் ஹோல்டிங் ரேட்டு. அது இன்னும் ஏறினதுனாக்கா அதுக்கு மேல கொஞ்சம் விற்கலாம். அது இறங்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம வித்த விலையை விட இறங்கி ஒரு 5% வந்ததுன்னா மீண்டும் அதை வாங்கி ஆவரேஜ் இன்னும் இறக்கலாம். இந்த ஆவரேஜிங் பண்றது வந்து ரொம்ப கவனமா செய்யணும். அடுத்தது பட் உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நான் கேட்டேன் நீ எதுக்கு ஆவரேஜ் எல்லாம் பண்ற, அதை அப்படியே விட்டுடு அப்படிங்கிற மாதிரி எனக்கு 2-3 ஸ்டாக்ஸுக்கு சொன்னாரு. அது ஏறுனா அதை வந்து கொடுத்துடலாம், இல்லனாக்கா நீ படிக்க சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அது வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கா வச்சிருக்கிறவங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா இவரை விட அவருக்கு வந்து அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். ஆமா, அவர் ரொம்ப நாளா வந்து ஐபிஓ 50 பைசா ₹1 வந்து ஸ்டாக் எல்லாம் வாங்கி ரொம்ப வருஷமா அவர் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாரு. இந்த ஐபிஓ வேற சிஸ்டம். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ். கம்பெனிஸ்கள் வந்து தங்களுடைய முதலீட்டுக்காக வாங்கினாங்க, அதை வந்து பெருக்கினாங்க. இப்போ ஒரு ஐபிஓவும் அதை மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமா பிக்ஸ் பண்றாங்க. அப்போ வந்து இப்போ ரிலையன்ஸ் கேபிட்டல்லாம் வரும்போது ₹10 வந்தது. இதே மாதிரி இன்ஃபோசிஸ் தான் அண்டர் சப்ஸ்கிரைப்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வரும்போதே வந்து ₹10 ஃபேஸ் வேல்யூனா ₹10 வருவாங்க. இந்த மாதிரி மார்ஜின் வச்சு வர மாட்டாங்க. இப்ப பிரீமியம் இப்ப உள்ள ஷேர்னா கொஞ்சம் வளர்ந்த பிறகு வர்றவங்க என்ன செய்யறாங்க, பிரீமியத்தை அதிகமா வச்சிருக்காங்க. பிரீமியத்தை அதிகமா வச்சுட்டாக்கா நம்ம வாங்கினோம்னாக்கா அந்த பிரீமியம் தாங்காம சமயத்துல இறங்கும் போது நம்ம பயமா போயிடும். பயமா போய் நம்ம விற்க வேண்டும். இப்ப சமீபத்திலேயே பாத்தீங்கன்னாக்கா லென்ஸ்கார்ட் வந்தது. அதுவும் பாத்தீங்கன்னாக்கா அதிக பிரைஸுக்கு தான் வந்தது. முன்னாடி எல்லாம் அப்படி வந்து கிடையாது. அவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி கொடுக்குற மாதிரி, அதாவது அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் தேவைப்படுது, அதை உங்கள்ட்ட இருந்து வாங்குவாங்க. நம்மள முதலீட்டாளர்களா கருதுனாங்க. நம்ம பணம் வந்து அவங்களுக்கு இரவு தர்ற மாதிரி ஆயிடுது. பணத்தை போட்டுவிட்டு நம்ம சிறு முதலீட்டாளர்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்கு. உண்மைதான்.
இப்ப செப்டோ கூட வரப்போறாங்க அடுத்து. அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பெரிய வராங்க. பெரிய கம்பெனிகள், புது புது கம்பெனிகள்லாம் வரும். சில கம்பெனி ஒண்ணுமே தெரியாத கம்பெனியா இருக்கும். கம்பெனி இல்லையா? அதாவது இப்ப ஸ்விக்கியா இருக்கட்டும், ஜொமேட்டோவா இருக்கட்டும், இல்ல அமேசானே எடுத்துப்போம். அமேசான் வந்து உலகத்திலேயே பெரிய நிறுவனம். பட் இந்த டெலிவரி இருக்கு இல்லையா, அந்த அமேசான் ஆப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்தியாவில் வந்து நஷ்டம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப வருஷமா நஷ்டம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நஷ்டத்தை குறைச்சிருக்காங்க. கூடிய விரைவில் நாங்க லாபத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி நஷ்டமடைகிற நிறுவனங்கள் வந்து ஐபிஓக்கு வருது. இப்ப நான் அமேசானை பத்தி பேசல. இப்ப இந்த ஜெப்டோ மாதிரியான நிறுவனமா இருக்கட்டும், ஸ்விக்கியா இருக்கட்டும், ஜொமேட்டோ வந்து வந்தது. இப்ப எட்டர்னல்னு பேர் மாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஓலா இருந்தது. அவங்க வந்து பப்ளிக் இஷ்யூஸ் வந்தாங்க. ஓலா கடுமையா உழுந்து போயிட்டு. ஆமா, ஓலால இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்காங்க. அது வரும்போது இருந்த பிரைஸை விட இப்ப ரொம்ப டிராப் ஆகிருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. வேகமா வேறுனது ஏறிட்டு கடகடன்னு இறங்கி வந்துட்டு. அது மாதிரி இல்ல, அதுக்கு காரணம் அவங்க பிசினஸ் மாடலா இருக்கு. ஆக்சுவலா அவங்க அந்த பிசினஸ்ல அந்த சர்வீசஸ் எல்லாம் சரியா கொடுக்கல. காம்படிஷன் வேற இருக்கு. இப்ப எல்லாருமே வந்து காம்பீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நல்ல லாபம் காமிக்கும் போது ஒருத்தவங்க நஷ்டத்துல தான் போவாங்க. ஏன்னா எல்லா கம்பெனியும் லாபத்துல போக முடியாது. ஒரு கன்சர்ன் ஒரு குறிப்பிட்ட துறையில. அதே மாதிரி எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் அதுல வந்து காம்படிட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. அதே மாதிரி முதலீட்டாளர்களும் இப்ப நிறைய ஆயிட்டாங்க. எல்லா மனிதர்களுமே வந்து பணத்தை வந்து எப்படியாவது பெருக்கணும்னு ஆசைப்படும் போது என்ன வழியில செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதுல பெரும்பாலும் இப்போ வந்து சாதாரணமானவர்கள், சிறு முதலீட்டாளர்கள் நிறைய விரும்புறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் தான். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் வந்து உங்களுக்கு அந்த இல்ல அதுக்கு தகுந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் அவங்க பண்ணிருக்காங்க. யூடியூப்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபுளுசர்ஸா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற இன்ஃபுளுசர்ஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஒரு டிவில ஒரு நிகழ்ச்சி பார்த்தா கூட கிரிக்கெட் பிளேயர்ஸ் அவங்களுக்கும் அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. மகேந்திர சிங் தோனியோ சச்சின் டெண்டுல்கரோ போய் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியல. பட் அவங்க வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வராங்க. இதை பாக்குற ஏழை எளிய மக்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பணம் போட்டா நமக்கு லாபம் வரும் நம்புறாங்க. அதனால சின்ன சின்ன அமௌண்ட்டை எடுத்து அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அவங்க வந்து பந்தயம் கட்டி ஆடுற மாதிரி கம்பெனிஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எஃப்ஐஐஸ் வந்து வித்துட்டு போறாங்கன்னு நம்ம வந்து சொன்னோம்ல, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் தேவை. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி. அதனால அவங்களுக்கு வந்து அந்த பேங்க்ல பணத்தை போட்டாங்கன்னா அவங்களுடைய சேமிப்பை அந்த அளவு பணம் கிடைக்காது அவங்களுக்கு. அதே வந்து இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல அவங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ல கொடுத்தாங்கன்னா அவங்க இந்தியாவில் பணத்தை போடும்போது அது இந்தியாவில் வந்து நல்லா பிளக்சுவேட் ஆகுது. அப்ப நல்ல லாபம் வரும்போது வித்து விட்டு அந்த ஃபண்டை அவங்களுடைய தேவையான நேரத்தில் அவங்களுக்கு டிவிடெண்டா தர்றாங்க. அதனால ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்வேஸ் ஏறும்போது விற்பாங்க, அவங்க விற்கும் போது இறங்க ஆரம்பிக்கும் தானாவே. ஏன்னா அவங்க கிட்ட தான் நிறைய ஹோல்டிங் இருக்கும். அவங்க விற்கும் போது தானா இறங்க ஆரம்பிக்கும். சரி, இப்ப இந்த ஐடிசி மாதிரியான ஸ்டாக் எல்லாம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் இல்லாத கம்பெனியா இருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் பேஸ் அதிகமா இருந்தாக்கா அது ஸ்ட்ராங்கான கம்பெனி. ப்ரொமோட்டர்ஸே இல்லாம இருந்தா அந்த கம்பெனி நடத்துக்கிறது கொஞ்சம் ஆபத்தான விஷயம். அப்ப இப்ப ஐடிசி வந்து விலை இறங்கி வந்துட்டு இருக்கு. இப்ப இதை கன்சிடர் பண்ணலாமா வேணாமா? அது வந்து அது எவ்வளவு டீப்பா போகுதுன்னு பாக்கணும். டெய்லி இறங்கி இப்போ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அதோட ஃபண்டமெண்டல் வைஸ் பாத்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் நல்ல கம்பெனி மாதிரி தான் தெரியுது. அதுக்குள்ள நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஐடிசி ஹோட்டல்ஸ்ல ஒரு 40% இருக்கு போல. இது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா அவங்கள்ட்ட ஒரு ஐடி கம்பெனி இருக்கு. அது இல்லாம இந்த ஃபியாமாங்கிற பிராண்ட் அவங்களோட தான். அந்த எஃப்எம்சிஜில ஏகப்பட்ட கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. பேப்பர் பிசினஸ் இருக்கு. சோ இத்தனை கம்பெனிஸ் அவங்க வந்து அக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பலாயிரம் கோடி. ஆமா, அதிக ஷேர்ஸ். அது ஃபேஸ் வேல்யூ ஒண்ணுதான். அது அதை ஸ்பிளிட் பண்ணவோ ஏதோ ஒண்ணு சான்ஸ் கம்மி. இப்போ ஒரு 10 ரூபா ஷேர் இருந்தாக்கா அது 5 ரூபாய் ஸ்பிளிட் பண்ணும் போது அப்சைட் போவோம். அதே நேரத்தில் ஒரு 5 ரூபா ஷேர் வந்து ஃபேஸ் வேல்யூ உள்ளது 1 ரூபாய் ஆகும் போது ஸ்பிளிட் ஆகும். அப்போ வந்து கொஞ்சம் ஏன்னா ட்ரேட் அதிகமாகுங்கிறதுனால விலை கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. பட் வந்து சாதாரணமா 1 ரூபாய் ஷேரை வாங்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா தான் வாங்கணும். அதுல போனஸ் கொடுத்தாதான். போனஸ் கொடுத்தாக்கா அந்த கம்பெனியுடைய விலை கொஞ்சம் ஏறும், அல்லது நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா ஏறும். பட் மிகப்பெரிய கம்பெனி எல்லாம் அவங்க ஏற்கனவே வளர்ந்துட்டாங்க. அதுல இருந்து அவங்க வளர்ச்சியை காமிக்கிறது கொஞ்சம் கம்மியா தான் தெரியும். அதாவது அப்ரிசியேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வானத்துல நிலவு மாதிரி வானத்துல நிலவு தேய்து வளருது. அதனால அது பெருசா தெரியாது. ஏன்னா வானம் பெருசு. அப்போ நிலவு தேய்றதும் வளர்றதும் ஒரு பெரிய மாற்றமா தெரியாது நமக்கு. அது மாதிரி வந்து சின்ன கம்பெனியோ தான் சமயத்துல ஸ்பர்ட் ஆகும். ஸ்பர்ட் ஆகும்போது அது பெரிய லாபத்தை கொடுத்துரும். பெரிய கம்பெனியில அந்த மாதிரி நம்ம நம்பிக்கையா இருக்கலாம். சின்ன கம்பெனியா வாங்கினோம்னா சமயத்துல ஒண்ணுமே இல்லாம போதும். கூப்பிட்டு ஒரு நிறுவனம் தான் இருக்குது. இப்ப எல்லாம் பழைய ப்ரமோட்டர் இஷ்யூல இருக்கு. டக்குன்னு இறங்கிட்டு இருக்கு. அது எங்க ஆமா, மறுபடியும் இப்ப ஏறி இருக்கு. இன்னைக்கு ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 6 ஜனவரி 2026 பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல
கிட்டத்தட்ட 9.97% நம்ம அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஒரு முன்னாடி நல்லாவே இறங்கி இருந்தது, ஃபால் ஆயிருந்தது. இப்போ கூட இந்த வெனிசுலா பிரச்சனையில இப்போ ஆயில் கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் ஏறுது. அதே வந்து நம்ம ரஷ்யாவுக்கு ஆயில் வாங்கி இருந்தப்ப ஆயில் வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா பிரச்சனை பண்ணப்ப ஆயில் கம்பெனி எல்லாம் இறங்குறது. அது மாதிரி உலக அரசியல்ல வந்து நம்ம இல்ல எல்லாமே ரிலேட்டட் தான். இப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்லி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல லாஸ்டா சும்மா சொல்லுவாங்க. அது வந்து கண்டிப்பா சொல்லணும் டிஸ்க்ளைமர் மாதிரி. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்ங்கற மாதிரி தான். அந்த சிகரெட் கம்பெனி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அந்த சிகரெட் கம்பெனி போடும்போது அதை சின்னதா போடுவான் கீழே. இல்ல அதே மாதிரியே தான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரிஸ்கோட தான் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. அதாவது ஹையர் த ரிஸ்க் ஹையர் த பெனிஃபிட். நம்ம ரிஸ்க் ரொம்ப எடுத்துக்கிட்டோம்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் உடுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப வோடாஃபோன்லாம் வந்து இல்ல அந்த ரிஸ்கே நம்ம வந்து கண்ண மூடிட்டு எடுத்துட கூடாது இல்லையா? வோடாஃபோன் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கறதுக்காக எடுக்க கூடாது இல்லையா? நல்ல நிறுவனமா பார்த்து ஃபண்டமெண்டலா இந்த பிசினஸ் வந்து எனக்கு வந்து ஓகே, பிசினஸ் வந்து அவங்க நல்லா பண்றாங்க அப்படிங்கறத நீங்க வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஐடியா இருந்ததுனாக்கா பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அவ்வளவுதான். நிறைய அந்த லிட்டரேச்சரை படிக்கணும். ஆமா. ஆனா அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு எனக்கு பணம் தேவை இல்ல, இந்த பணத்தை நான் எடுக்க போறது இல்ல அப்படின்னாக்கா நீங்க முதலீடு பண்ணலாம். ஏர்டெல் கம்பெனி ஆரம்பத்துல போன் செஞ்சு வச்சிருந்தவங்க தான். அதே இப்ப பாத்தீங்கன்னா ஏர்டெல் தான் வந்து மெயினான வந்து பிளேயரு. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் வந்து அடி வாங்கிட்டு போயிட்டு இப்போ வந்து ரிலையன்ஸ் ஜியோ இருக்கு. ரிலையன்ஸ் ஜியோவும் ஏர்டெல்லும் இந்த ரெண்டு தான் முக்கியமான பிளேயர்ஸ். இதுல இது வோடாஃபோன் அது இதெல்லாம் மேல வர்றது ரொம்ப கஷ்டப்படுது. ரிலையன்ஸ் பவர்னு கூட தான் ஒரு ஸ்டாக் சுத்திட்டு இருக்கு. ரிலையன்ஸ் பவர் வந்து அதை நம்பி யாராவது வாங்க முடியுமா? ரிலையன்ஸ் எனர்ஜி இன்னும் முதல்ல ஆரம்பத்துல இருந்தது. ரிலையன்ஸ் பவர்னு வந்து ஆக்சுவலா ரிலையன்ஸ் பவர் வந்து முகேஷோடயா அனிலோடயா? ரிலையன்ஸ் பவர் அனிலோட. அதுல எப்படி நம்பி இன்வெஸ்ட் பண்றது? அது கஷ்டம் தான். ஆமா, ரிஸ்க் எடுக்கணும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து முகேஷோட. ரிலையன்ஸ் பவர்லாம் இப்ப 20 ரூபாய்க்கு கீழே வந்துட்டு தான் இப்ப இந்த அளவு வந்திருக்கு. அதனால எப்ப எது ஆகுங்கிறதுலாம் நம்ம கெஸ் பண்ணி எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. நல்லா ஃபாலோ பண்ணி ஒரு இதுல இறங்கணும்னா நம்ம கிட்ட உள்ளதை ஒரு 10 ஷேர் ஃபாலோ பண்ணலாம். 100 ஷேர் வாங்கினா ஃபாலோ பண்ண முடியாது. 10 ஷேர் அதை ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்கு ஒண்ணு வாங்கணும். ஆயில்ல ஒண்ணு வாங்கினா, ஸ்டீல்ல ஒண்ணு வாங்கினா, எஃப்எம்சி டைவர்சிஃபைடா என்று இன்வெஸ்ட் பண்ணணும். அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுவும் அமௌண்ட் ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ண கூடாது. கையில வந்து எப்படியும் ஒரு லிக்விட் கேஷ் இருக்கணும். லிக்விட் கேஷ் இருந்துகிட்டு நமக்கு அது இல்ல லிக்விட் கேஷ் இப்ப இன்வெஸ்ட்மெண்டா இருந்தா கூட மறுபடியும் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு லிக்விட் கேஷ் வேணும். ஒரு பேட் நியூஸ் வரும், அன்னைக்கே 20% கீழே விழும். ஆமா, அல்லது 40% கீழே கூட வரும். அந்த நேரத்துல நம்ம வந்து பயந்துகிட்டு அந்த 5%லயே வெளியே வர்றது புத்திசாலித்தனம். அது பிறகு 40% கீழே வந்துட்டு ரெக்கவர் ஆகும்போது என்டர் ஆகுறது புத்திசாலித்தனம். ஏன்னா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் லாஸ் ஆயிட்டோம்ல, இந்த லாஸை இதுல ரெக்கவர் பண்ணணும்னு நினைச்சா அது மீண்டும் இறங்கிட்டு முழுசா இறங்கிட்டு மீண்டும் அப் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அக்வயர் பண்ணிட்டு வரணும். இன்சைடர் ட்ரேடிங் இருக்கும். உள்ள ஆட்களே நியூஸை கொடுப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றுவாங்க இறக்குவாங்க. அதெல்லாம் கூட கவனமா நம்ம ஃபாலோ பண்ணதான் இதை செய்ய முடியாது. இது வந்து மொத்தத்துல கவனமா செய்யணும். அதாவது பாத்தீங்கன்னாக்கா உங்க பணத்தை போடுறீங்க நீங்க ஒரு இடத்துல ஒரு பிசினஸ்ல நீங்க வந்து கொண்டு போய் காசு போடுறீங்கன்னா நஷ்டம் அடைஞ்சா குறைச்சலான நஷ்டம் அடையணும், லாபம் அடைஞ்சா அதிகமான லாபம் அடையணும். அது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாதான் ஒரு லாபங்கிற ஸ்டேஜ்ல இருக்கும். பட் நீங்க என்னைக்குமே ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்து நான் பார்த்ததே கிடையாது என் வாழ்நாள்ல. லாங் டேர்ம் இத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து எவ்வளவோ ஸ்டாக்ஸ் ஹோல்டு பண்ணிருக்கீங்க. அதுல நீங்களே சொல்லிருக்கீங்க பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் நான் வந்து வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிருக்கீங்க. ஸ்ரீராம் வச்சிருந்தீங்க ஒரு 5% 10% ஸ்ரீராம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எங்களுக்கு அலாட்மெண்ட் ஷேர் 10 ரூபாய்க்கு அலாட்மெண்ட் ஆனது. ஆனா அது வந்து 4 ரூபா கூட போயிருக்கு. எங்க கிட்ட 10 ரூபா 20 ரூபா போன பிறகு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த அர்ஷத் மேத்தா மெட்டர்ஸ் எல்லாம் வந்த காலத்துல அதையும் நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க கண்டிப்பா அதை பார்த்திருப்பீங்க. நான் அப்ப இருந்தேன். பட் ஆனா எனக்கு வந்து நான் ஒரு அந்த அளவுக்கு ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் உள்ள ஒரு பர்சனா அப்ப இருந்திருக்க மாட்டேன். வந்து அப்பெல்லாம் புரோக்கர்ஸ் மூலமா தான் வைக்க முடியும், வாங்க முடியும். எலக்ட்ரானிக் சிஸ்டம் வந்த பிறகு புரோக்கர்ஸ் தான் செய்யறாங்க. பட் நம்ம நேரா பார்க்கலாம், நேரா ஆர்டர் போடலாம். பையர் எவ்வளவு இருக்கான், செல்லர் எவ்வளவு இருக்கான்னு பார்க்க முடியும். பட் பிஃபோர் 90s வந்து பெரும்பாலும் 1990 முன்னாடிலாம் 1980 நாங்க பாத்துருக்கிறோம். அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி பிசிக்கலா வரும் ஷேர். அதை வந்து நம்ம பேப்பர்ல எழுதி போடுவாங்க. பேப்பர்ல ஷேர் மார்க்கெட் உங்களுக்கே டிவிடெண்ட் வந்து செக் வந்து நான் பாத்துருக்கிறேன். ஷேர் சர்டிபிகேட்ஸ் வரும். அந்த ஷேர் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இந்த டிமேட் பண்ணி ஆரம்பிச்சு டிஜிட்டல் மெத்தடுக்கு வந்த பிறகு இது வந்து நியர்லி கேம்பிளிங் மாதிரி ஆயிட்டு. அதாவது
இன்வெஸ்டர்ஸை விட ட்ரேடர்ஸ் அதிகமாயிட்டாங்க. பணத்தை வந்து நம்ம எல்லாம் ஆன்லைன்லயே போடணும், ஆன்லைன்லயே ஆமா டிஜிட்டல் மணி டிஜிட்டல் எக்கனாமி அது செய்யணும்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி அப்படி கிடையாது. பணத்தை கொடுத்தோம்னா ஒரு பில்லு கொடுத்துருவாங்க, நம்ம அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்பயும் அது ஒரு இஷ்யூவா எனக்கு வந்து தெரியல. ஆக்சுவலா நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா வந்து சாதாரண எங்களுக்கு வந்து அது வந்து பழகிட்டு. இப்ப நாங்க பணம் கொடுத்தோம்னாக்கா எங்களுக்கு வந்து இமெயில் வந்து வந்துரும். நான் எவ்வளவு ட்ரேட் பண்ணிருக்கேங்கிறது வந்து டேட்டாவே இருக்கு என்கிட்ட. டெக்னிக்கலி ஸ்ட்ராங் பீப்புள் இருக்காங்கல்ல, கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்றவங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சா டெக்னிக்கலி ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது. அது வந்து டெக்னாலஜியில ஓகே. இப்ப இருக்கிற கரண்ட் ஜெனரேஷனுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க. வந்து ஈஸியா பார்த்து அவங்களே ஹேண்டில் பண்றாங்க. அமௌண்ட் பேங்க்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, அதே மாதிரி வேணும்னாக்கா உடனே வித்ட்ரா பண்றாங்க. எல்லாம் ஆன்லைன்லயே பண்ண முடியுது அவங்களால. பட் ஒரு பழைய காலத்து ஆள் எங்களை மாதிரி ஆட்களுக்குலாம் அது கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, ஜெனரேஷன் மாறிக்கிட்டே இருக்கு. 40-45 வருஷத்து அனுபவத்தை பார்க்கும்போது பங்கு வர்த்தகங்கிறது ரொம்ப ஒயிடா பரவி இருக்கு. இப்ப அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப நிறைய இன்வெஸ்டர் வந்து வந்துட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்ப எல்ஐசில முதலீடு பண்றவங்க எல்ஐசி கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்கிறது இங்க நிறைய பேருக்கு தெரியாது. எல்ஐசி தான் பெரிய இன்வெஸ்டர். ஆமா, இந்தியாவிலேயே. ஆக்சுவலா ஐடிசில அதிக ஸ்டாக் ஹோல்டு பண்ற ஒரு டிஐஸ் வந்து அவங்க தான் டொமஸ்டிக் இன்வெஸ்டர், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க அவங்கள. இது எல்ஐசி இந்த மாதிரி ஃபண்டு பண்ணியே ஐடிபிஐ மாதிரி பேங்க் எல்லாம் அக்வயர் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஐடிபிஐ எல்லாம் வந்து ஒரு மேக்ஸிமம் பேங்க் இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா. இப்ப நீங்க பேங்க்ல போடுற பணம் கூட ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தான் போகுது. போஸ்ட் ஆபீஸே பேங்க் மாதிரி ஆயிட்டு. ஆமா, இப்ப வந்து பணம் போடுறது எடுக்கிறதுங்கிறது சாதாரண நாட்களுக்கு வந்து இந்திய செக்கு போட்டு எடுப்போம் செய்வோம். இப்ப எல்லாம் வந்து ஆன்லைன்லயே பணத்தை போடவும் முடியுது, எடுக்கவும் முடியுது. இல்ல இதுல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கு. பட் ஆனா நீங்க வந்து யோசிச்சு பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா காசா போறது வேற, டிஜிட்டலா போறது வேற. அது எல்லாமே அதாவது கடனை வாங்கி மாடி வீடு கட்ட கூடாதுங்கிற மாதிரிதான். கடன் வாங்கி எல்லாம் இந்த தொழில் செய்யக்கூடாது. ஆமா, உன் கையில எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கு, சரி கொஞ்சம் இதுல போட்டு பார்க்கலாம்னு செஞ்சா ஒரு 25% போட்டுட்டு அப்புறம் நம்ம லாபம் வருதா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி நஷ்டம் வர்றத ஒரு 5% வெளியாகிட்டு லாபம் வரும்போது ஒரு 10-15% வரைக்கும் விட்டு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா வித்து ஃபாலோ பண்ணிட்டு போகணும். இல்ல ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் யூசர்ஸ் என்ன பண்றாங்கன்னாக்கா நஷ்டத்தோட தான் வெளியே வராங்க. அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய பணத்துல வந்து பங்கு போகுது. இல்ல இது வந்து கேப்பார் சொல் கேட்டு இறங்கிடுறாங்க. நிறைய பேர் வந்து மேனிபுலேட் பண்றாங்க. உங்களுக்கு ஒரே நாள்லயே அவ்வளவு லாபம் சம்பாரிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம பணத்துல அரசாங்கம் சம்பாதிச்சுட்டு இருக்கு, புரோக்கர்ஸ் சம்பாதிக்கிறாங்க, கமிஷன் வராங்க, எவ்வளவோ எம்ப்ளாயிஸ் வேலை செய்யறாங்க இந்த புரோக்கிங் கம்பெனிஸ்ல. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம பணத்தை போடுறோம். அதுல அந்த ரிசர்ச் விங்கில இருந்து அதுல வேலை செய்யறவங்க எல்லாம் அதுல இருந்து தான் சம்பளம் வாங்குறாங்க. இந்த பணம்லாம் எங்க போகுது? எனர்ஜி கேன் நேச்சர் பி கிரியேட்டட் நாட் பி டிஸ்ட்ராய்டுங்கிற மாதிரி பணம் நம்ம எவ்வளவு போட்டாலும் அந்த பணம் வந்து பலருக்கு பங்கு போகுது. ஆமா, அப்ப நமக்கு கிடைக்கிறது ஏதோ கிடைச்சா போதும்னு கிடைச்ச வாங்கிட்டு நம்ம ஒதுங்கிக்கிறது நல்லது. நம்ம நிறைய சம்பாதிக்கணும்னு இருக்கிறதெல்லாம் போட்டு இருந்தோம்னாக்கா நம்ம இதுல ஃபைனலா வந்து ஃபைனல்னு கிடையாது. அப்பா சொல்ல வந்த அந்த விஷயம் என்னன்னாக்கா, லாங் டேர்ம்ல உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் தேவைப்படல அப்படிங்கும் போது, தேவைப்படாதுன்னு நினைச்சீங்கன்னாக்கா அதை நீங்க வந்து முதலீடு பண்றதுக்கு இது ஒரு ஆப்ஷனா நீங்க எடுத்துக்கலாம். அதுவும் உங்களோட ஒப்பீனியன் தான். முதலீடு பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, லேண்ட் இருக்கு, கோல்டு இருக்கு, அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு. எது வேணுமோ அதை நீங்க போட்டுருங்க. யாருமே பார்க்காத அளவு கோல்டு இப்ப வந்து பெரிய லாபத்தை. ஆமா, லாஸ்ட் இயர் மட்டும் 50%. அதே கோல்டு நம்ம ஆர்னமெண்ட் வாங்கணும்னாக்கா மாட்டிக்குவோம். ஏன்னா வாங்கும்போது லாபம் கடைக்காரவங்களுக்கு, நம்ம விற்க போனாலும் அவங்க லாபம் வச்சுக்குவாங்க. அது கடைக்காரவங்க பண்றது வந்து வேற மாதிரி. அவங்க கடை நடத்தணும் இல்லையா, அதனால வந்து அவங்க அந்த வேஸ்டேஜஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா வேஸ்டேஜஸ்ல தான் உங்களுக்கு காசு அதிகமா போகும். டாக்ஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நார்மல் டாக்ஸ் தான். நீங்க வந்து டிஜிட்டல் கோல்டு வாங்கினாலும் அந்த டாக்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ரொம்ப பெரிய கம்பெனி, ரொம்ப நல்ல கம்பெனின்னு வாங்குறதெல்லாம் கூட சமயத்துல ஏமாத்திக்கும். சாதாரண கம்பெனியா இருக்கும், சின்ன கம்பெனி, ஸ்மால் கம்பெனி, பட் அது வந்து டபுள் ஆயிடும் ஒரு வருஷத்துலயே. சிலது ரொம்ப உழுந்துகிட்டே இருக்கும், நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கஷ்டம்தான். எப்போ 5% உழுவதோ அதுல இருந்து வெளியாகிறது புத்தால்தணும். 5% நஷ்டத்தோட போயிடும். அது இன்னும் மீண்டும் இறங்கினா மீண்டும் இறங்கிட்டு அது ஏறும் போது அதுல ஏதாவது குட் நியூஸ் வரும்போது அது ரீஎன்டர் ஆகணும். ஏதாவது ஒரு 10-15 கம்பெனியை தான் ஃபாலோ பண்ணலாம். அதுவும் வந்து வித்தியாசமான செக்டர்ஸ்ல. ஆமா, டைவர்சிஃபைடா நீங்க வந்து பண்ண வேண்டியதா இருக்கும். அதுல வந்து லார்ஜ் கேப்பு, ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு இந்த மாதிரி கவனிச்சு இன்வெஸ்ட் பண்றது நல்லது.
இப்போ உள்ள ட்ரெண்ட் என்ன, இப்போ ரேர் எர்த் மெட்டீரியல் ஜிஎம்டிசின்னு ஒரு கம்பெனி. நான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 100 என்ட்ரு ஆனேன். அது வந்து 200 கிட்டத்தட்ட வரும்போதே நான் வந்து வெளியே வந்துட்டேன். எனக்கு 10% 15% லாபத்துடைய. ஆனா அது இன்னும் 600 ரூபா இருக்கு ஒரு வருஷத்துல. அது மாதிரி இது என்ன நடக்குதுங்கிறத நம்ம வந்து கெஸ் பண்ணியே கண்டினியூஸா நம்ம வந்து நமக்கு கிடைக்கிற லாபத்தோட. பட் என்னதான் இருந்தாலும் நம்மள மீறி சில விஷயங்கள் என் ஃப்ரெண்டு சொல்லுவான், நான் வித்துட்டேன்டான்னு சொன்னாக்கா, வித்துட்டியில மறந்துடு, லாபத்துல தானே வித்த, உங்ககிட்ட வாங்கினவன் லாபம் அடையணும்ல, அதனால அதை மறந்து விட்டு வேற வேலையை பாருங்க. ஆனா முடியாதவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கா வச்சுக்கிறாங்க. சமயத்தில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே இருக்கு. நான் வாங்கின இப்போ ஸ்ரீராம் இன்வெஸ்ட்மெண்ட் அலாட்மெண்ட் ஷேர் 10 ரூபா, அது வந்து 3000 ரூபா கூட போனது. அது என்ன எதிர்பார்க்க முடியும், நான் 50 ரூபாயில வித்து விட்டேன். இது போலதான் இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்ததா இருக்கும். சரி, இப்ப நாங்க வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணதுக்கான நோக்கமே பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு உள்ள வரீங்க. பட் அதனுடைய அந்த விஷயம் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும் இல்லையா, அதை பத்தி முழுசா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் வழங்குற மாதிரியா தான் இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். 40 வருஷமா எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து எங்க அப்பா வந்து இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து தான் நான் வந்து வளர்ந்தேன். எனக்கு இதுல கொஞ்சம் ஈடுபாடு இருக்குதான், இல்லைன்னு கிடையாது. அதனாலதான் இந்த வீடியோவை நாங்க மேக் பண்ணோம். தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இவங்களுடைய இந்த 45 வருட அனுபவத்துல ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். மீண்டும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். என்னது அப்புறம் எங்க அப்பா 2 பேரும் தான். அவ்வளவுதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். அவ்வளவுதான், அவர் டென்ஷன் ஆகிட்டாரு, எந்திரிச்சு இப்ப கிளம்ப போறாரு. அவரை நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி இங்க உட்கார வச்சு பேச சொன்னேன். இது வந்து ஒரு அவேர்னஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வேற எதுவும் கிடையாது. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். அதுவரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.